எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சுவாமி முக்தானந்தாவோட புஸ்தகத்தில் 13வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இந்த 13வது அத்தியாயங்கிறது தந்திரலோகா அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த தந்திரலோகானா அவர் தந்திரலோகத்துக்கு மெடிடேஷன் வழியாக போயிருக்கார். அதை பற்றின விஷயங்களெல்லாம் இந்த சாப்டரில் எழுதியிருக்காரு. நமக்கும் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு குண்டலினி சக்தி எனக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிருக்கு, எழும்பி இருக்குது, விழிப்புணர்வு வந்திருக்கு குண்டலினி சக்திக்கு. அதாவது குண்டலினி சக்தி எப்போவுமே அமைதியாக 3 சுற்றுல தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த தூக்க நிலையிலிருந்து ஆக்டிவேட் ஆகி விழிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு இவருக்கு தெரியல. அதான் சக்தி பாத் அப்படிங்கிறாரு. அந்த சக்தி பாத்தில் தான் நான் பயணிச்சிட்ருக்கேங்கிறது எனக்கே தெரியாமல் இருந்தது அப்படிங்கிறாரு. அப்போது 2 நாள் அடுத்தடுத்த 2 நாள் நிறைய லைட்ஸு பார்க்குறாரு. லைட்ஸ்னால் வெளிச்சம். அதாவது அவரோட உடம்பை சுற்றி உள்ள வெளியெல்லாம் அந்த சிகப்பு லைட்டு பார்க்குறாரு இல்லையா, ஸ்டெடியாக அந்த லைட் இருந்துக்கிட்டே இருக்குது ஆறால். அதுக்கு மேலே நிறைய வேறு கலராக நிறைய வெளிச்சங்கள்லாம் அவருக்கு தெரியுது. அவருக்கு நல்லா புரியுது. அதாவது ஒரு தூக்கத்தில் அல்லது சொப்னத்தில், அதாவது தூங்கிட்டே இருக்கேன், கனவில் நான் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் கனவில் பார்க்கல, நான் மெடிடேஷனில் தான் இந்த மாதிரி நிறைய லைட்ஸு அது இது நிறைய காட்சிகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. 2வது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம்ல, அதாவது நம்ம நைட்டு படுக்கிறோம், டீப்பாக தூங்குகிறோம், கனவுகள்லாம் வருது. சிலவருக்கு கனவுகள் அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கும் போது ஞாபகத்துக்கே வராது. சில கனவுகள் சில காட்சிகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சில காட்சிகள் எத்தனையோ நாள் கழித்து வரும். அதெல்லாம் ஒரு மாதிரி வேகான விஷயங்கள் இல்லையா. அதே சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மெடிடேஷன் வழியாக நான் இருக்கும்போது வேறு பல உலகத்துக்கு போய் சஞ்சரிச்சுட்டு வரேன்னா அதான் தந்திரலோகத்துக்கு போனேன் அப்படிங்கிறார். அப்போது அந்த மாதிரிலாம் சஞ்சாரம் பண்ணும்போது கிடைக்கிற காட்சிகளுக்கு தூக்கத்தில் கிடைக்கிற காட்சிகளுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. இதில் பயங்கரமான கிளாரிட்டி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, அவருக்கு நேக்கட் மென்னால் அந்த துணியெல்லாம் ஆடை உடுக்காத ஆண்கள், குழந்தைகள், பசுக்கள், அதே மாதிரி இந்த பெரிய பெரிய குதிரைகள், இதெல்லாம் காட்சிகளாக அவருக்கு மெடிடேஷனில் தியானத்தில் வருது. சில சமயம் இந்த அவரோட குடிசைக்கு பக்கத்தில் இருக்க சில கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோவிலில் இருக்க டெய்டிஸ், அந்த தெய்வங்களோட உருவங்கள் எல்லாம் கூட கண்ணெதிரில் அந்த மெடிடேஷன் தியானத்துக்குள்ளே கண்ணை மூடி இருக்கும்போது உள் கண்ணில் தெரியுது, காட்சிகள் நிறைய தெரியுது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்க. அதாவது நம்ம வெளியே பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் தேடி போகிறோம். அதாவது பத்ரிநாத், கேதார்நாத் அப்படியெல்லாம் போகிறோம், தூர அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதில் எந்த அச்சமும் இல்லை, ஐயப்பாடும் இல்லை. அதே சமயத்தில் எப்போ பார் நமக்கு பத்ரி கேதார்னெல்லாம் போயிட்டுருக்க முடியுமா? சரி, 12 சிவலிங்கங்கள், இது ரொம்ப ஃபேமஸான சிவலிங்கங்கள்லாம் உள்ள கோயில்கள் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது இல்லையா. ஆனால் எப்போவும் நமக்கு அங்கே போக முடியாது. அதை விட பெஸ்ட்டு என்னென்னா, ஏதோ ஒரு தடவை போகலாம், 2 தடவை போகலாம். அதை விட பெஸ்ட் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நல்ல பெரிய பெரிய கோயில்களுக்கு போனாலே போகிறோம். ஏன்னா நம்ம அந்த ஏரியாவிலே அந்த தெய்வங்களோட சக்தி எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இப்போது இவரோட குடிசைக்கு பக்கத்தில் அந்த சுகி, யோலா, அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற கோயில்களில் உள்ள தெய்வங்களோட பிம்பங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் தினமும் குறைஞ்சது 2 மணி நேரம், காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் சந்தோஷத்தோட மெடிடேஷனில் உட்கார்றாரு. உட்காரும்போது தான் இவருக்கு இந்த மாதிரி காட்சிகள்லாம் தெரியுது. அதில் தான் இந்த தந்திர லோகத்துக்கு போகிறார்.
இந்த தாந்திரிக் மெத்தட் தாந்திரிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாந்திரிகம், மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த தாந்திரிகம் அப்படின்னா அதாவது நம்ம ஹிந்துவிசத்தில் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எழுதி வச்சுருக்காங்கன்னா இந்த வேதங்கள், உபனிஷத்துகள், புராணங்கள், இதிகாசங்கள் அது மாதிரியெல்லாம் எழுதியிருக்காங்கல்ல. அதில் எல்லாம் கூட இந்த ரிச்சுவல்ஸை பற்றி நிறைய விவரிச்சிருக்காங்க. ரிச்சுவல்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு கோயிலில் ஒரு பூஜாரி போகிறாரு, அவர் இந்த இப்படியெல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க படிச்சிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் அந்த ஸ்கிரிப்சர்ஸில் எழுதியிருக்கு. அந்த எழுதுனதை படிச்சுட்டு தான் ஒரு கோவிலில் போய் அந்த மாதிரியெல்லாம் பூஜை பண்ணி அந்த மாதிரி பூஜை பண்ணுற கோவிலில் பவர் ஜாஸ்தி. ஓகே, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இந்த தீபாராதனை காமிக்கிறாங்கல்ல, எப்படி தீபாராதனை காமிக்கிறாங்க? அதாவது தீபாராதனை எதுக்கு காமிக்கிறாங்கன்னா, வெளிச்சம் போட்டு அந்த அம்பாளோட முகத்தை, இல்லைன்னா உள்ளே இருக்க சிவனோட முகத்தை, இல்லை உள்ளே இருக்க கருவறையில் டியூப்லைட்லாம் போடக்கூடாது. அதனால் விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த விளக்கில் சில சமயம் நமக்கு கண்ணில் தெரியாது. அதுக்காக தான் நம்ம அந்த உருவத்தை பார்க்குறதுக்காக தான் தீபாராதனை காமிக்கிறாங்க. அப்போ அந்த தீபாராதனை காமிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை, எப்படி காமிக்கிறாங்க? வலது புறத்துலேருந்து இடது புறத்துக்கு இப்படியே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இப்படியே கற்பூரம் காமிக்கும்போது என்ன ஆகுது? அங்கேயே ஒரு எனர்ஜி வளையம் உண்டாகுது. அதனால்தான் கற்பூரம் காமிக்கும்போது கண்ணை மூடிட்டு நிற்கக்கூடாது. கற்பூரம் காமிக்கிறதே நமக்கு அதை பார்க்குறதுக்கு தான். அப்போ பார்த்து அந்த சிலையில் அந்த தெய்வத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வாங்கிக்கணும். ஓகே, அப்போ இந்த கிளாக் வைஸில் சுற்றும்போது அந்த பவர் ஜாஸ்தியாகும். அதே சமயத்தில் ஆன்டி கிளாக் வைஸில் யாரும் சுற்ற மாட்டாங்க. நம்மளும் இந்த பிரதட்சணம் வைக்கும்போது கிளாக் வைஸில் தான் பிரதட்சணம் வைக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் பிரதட்சணம் வைக்கக்கூடாது. ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினோம்னா அந்த எனர்ஜி எல்லாம் நமக்கு உடம்புல சேராது. நம்மளை உடம்புல அங்கேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கிட்டு இருந்தோம்னா அது கூட ட்ரெயின் ஆகி போயிடும், அப்படியே கீழே போயிடும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் அப்பிரதட்சணம் பண்ணுறது சில இடங்களில் சில டைமில் தான் பண்ண முடியும். அதுக்கு பெஸ்ட்டு டைம்ங்கிறது பிரதோஷத்தில் சிவனை சுற்றி வரும்போது வலதுலேருந்து இடதாக வரமாட்டாங்க, இடதுலேருந்து வலமாக போவாங்க. ஏன்னா அந்த பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுறதே எதுக்கு? நம்மளோட தோஷங்கள் மாறணுங்கிறதுக்காக தான். அப்போ தான் அப்பிரதட்சணமாக வருவோம். அது மட்டும் இல்லை, பிரதோஷ காலம் அந்த எல்லா நாளுமே திரையோதசிக்கு வர்ற பிரதோஷம் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே 4:30லேருந்து 6 வரைக்கும் பிரதோஷ டைம். அந்த பிரதோஷ சமயத்தில் அது மட்டும் இதில் நம்ம இப்படி இந்த ஆன்டி கிளாக் வைஸில் பிரதட்சணம் வந்தோம்னா நம்ம தோஷங்கள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புக்கில் எழுதி வச்சுருக்காங்க. ஸ்கிரிப்சர்ஸும்பாங்க. அது ஒரு தெய்வத்தை உள்ளே பிரதிஷ்டை பண்ணுறது எப்படி, கும்பாபிஷேகம் பண்ணுறது எப்படி, தினமுமே பூஜை பண்ணுறது எப்படி, அதில் அந்த பிம்பத்தில் சக்தியை ஆவாகிக்கிறது எப்படி, அந்த மாதிரி நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த தாந்திரிக் மெத்தட்ஸ். அது மட்டும் இல்லை, யோகாசனா, ஹடயோகா, தியானம் இதெல்லாம் கூட இந்த தாந்திரிக் டெக்னிக்ஸில் வரும். ஓகே, அப்போது இந்த மாதிரியெல்லாம் இந்த தாந்திரிக் லோகத்தில் இவர் மெடிடேஷனில் போகும்போது அவரோட உடம்பு அவர் அறியாமலே பாம்பு மாதிரி வளையுது. பாம்பு மாதிரி வளையும் போது அவர் அறியாமலே இந்த பாம்பு சத்தம் போடுதில்ல, அது மாதிரி சத்தமும் புறப்படுது அவர் வாயிலிருந்து. பலவிதங்கள். அவர் கழுத்து இப்படியே திரும்புது, கழுத்து 180 டிகிரியில் திரும்புது. அவரோட முதுகை அவருக்கு கிளியராக பார்க்க முடியுது. நமக்கெல்லாம் கழுத்து அப்படி திருப்ப முடியுமா? அவரால் பார்க்க முடியுது. பல முத்திரைகள் உடம்பில் வருது. பல பந்தங்கள், பந்தாஸ் எல்லாம் போடும். அதை 3 பந்தாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னது? மூலபந்தம், உட்டியான பந்தம், ஜலேந்திர பந்தம். அதெல்லாம் தானாகவே இவர் உடம்பில் நடக்குது. எனக்கு தோணுது சில சமயம் இவர் இந்த யோகாலாம் படிச்சிருக்க மாட்டாரா இருக்கும். யோகா, பிராணாயாமம், நாடி சுத்தி இதெல்லாம் முறைப்படி கற்று செஞ்சுருக்க மாட்டாரா இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் சும்மா சொல்கிறேன். அதனால தான் போல இருக்குது இந்த உடம்பில் இப்போ இந்த மாதிரியெல்லாம் வருது.
அப்போது உண்மையிலே நம்ம அந்த யோகா ஹட யோகா எல்லாம் படித்து நம்ம சூரிய நமஸ்காரம் சூரிய கிரியா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சில சமயம் இந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லையா இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் யோசிக்கிறேன் இருக்கலாம் அப்படின்னு. அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து என்னோட உடம்பில் இருக்க குண்டலினி சக்தி எழும்பி இருக்குது, அது ஆக்டிவேட் ஆகிருக்குங்கிறதுக்கு அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்ம யோகா செஞ்சாலும் செய்கிறவங்களுக்கு கூட குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகும்போது இந்த மாதிரிலாம் வரலாம், நமக்கு தெரியாது. நான் ஜஸ்ட்டு ஒரு உத்தேசத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் வருது அப்படிங்கிறாரு. அப்போது அது மட்டும் இல்லை, அந்த என்ன இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நான் தூங்கி எந்திரிக்கும்போது கனவுல கண்ட காட்சிகளுக்கும் இந்த தந்திர லோகத்துக்கு போகும்போதும் அந்த தந்திர லோகத்துலேருந்து வேறு பல உலகங்களுக்கு நான் சஞ்சரிச்சிட்டு வரேன், அங்கெல்லாம் கிடைக்கிற காட்சிகளுக்கும் நல்ல வித்தியாசம் உண்டு. ஆனால் அது காட்சிகள் கிடைக்கும்போது எனக்கு வந்து நான் அதை வந்து என்ன உணர்ச்சி பூர்வமாக நான் அதை பார்க்குறேன், நான் அதை உணர்கிறேன், எனக்கு வந்து புரியுது இதுதான் நடக்குது இதுதான் அப்படின்னுலாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பாம்பை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது அந்த அவரோட குடிலுக்கு பக்கத்தில், அவரோட குடிசைக்கு பக்கத்தில் ஒரு நல்ல பாம்பு இருக்கான். அது எப்படியும் ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் பார்த்துருவாராம். அப்போ அந்த நல்ல பாம்பை பார்க்குறதே அவர் சிவனை பார்க்குறதுக்கு சமம் அப்படிங்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ சிவனோட உடம்பில் நிறைய பாம்புகள் இருக்க மாதிரி, தலையில் பாம்பு, கழுத்தில் பாம்பு, உடம்பில் பாம்பு இருக்கிற மாதிரியெல்லாம் படங்கள் வரைக்கிறாங்க. அது ஏன்னா சும்மா டெக்கரேஷனுக்காக வரைக்கலை, அதாவது அவரோட குண்டலினி சக்தி எப்போவுமே எழும்பி இருக்குது அப்படிங்கிறதோட அடையாளம். அதாவது நிறைய பாம்புகள் வரைச்சிருப்பாங்க சிவனோட உடம்பில், ஒரு பாம்பு மட்டும் இப்படி இருக்கும், தலையெடுத்து ஆடுற மாதிரி தலை விரிச்சிருக்கும், நல்ல பாம்போட தலை விரிச்சிருக்கும். அதுக்கு அர்த்தம் அவரோட குண்டலினி சக்தி எப்போவுமே விழிச்சிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு, நமக்கு நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு காமிக்கிறதுக்காக வரைஞ்சி வச்சுருக்காங்க, சும்மா வரையலை. அப்போது முக்தானந்தாவும் சொல்கிறார், எப்படியும் 2-3 தடவை அதை பார்த்துருவேன், அந்த கிராமத்து மக்கள்லாம் கூட அதை பார்த்துருக்காங்க, அது ரொம்ப வயசான இது. ஆனால் அது வந்து அதை வந்து பாபா நாகேஸ்வரா அப்படின்னு தான் அந்த நல்ல பாம்பை கூப்பிடுவாராம். அவ்வளோ தூரம் அவருக்கு அந்த பாம்பு மேலே ஒரு ஈடுபாடு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பாம்புக்கெல்லாம் கூட நம்ம உள் மனசை அறியிற சக்தி உண்டு அப்படிங்கிறாரு. இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஹிந்துவிசத்தில் பாம்பு, பசு, காக்கா இதுக்கெல்லாம் ஒரு தனி மரியாதை, தனி இடம் உண்டு. இதை வந்து சத்குருவும் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து மத்தியான வேளையில் தான் அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்போது சாமுண்டி ஹில்ஸ், மைசூரில் இருக்கும்போது சாமுண்டி ஹில்ஸில் போய் மத்தியானத்தில் ஒரு எப்போவுமே ஒரு பாறை மேலே ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அப்படி பண்ணும்போது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க பாம்புகள் எல்லாம் அங்கே வந்து அவரை சுற்றி வந்து படுத்துருக்குமா பேசாமல். அப்போது அந்த பாம்புகளுக்கும் நம்மளை புரிஞ்சிக்கிற சக்தி உண்டு, மற்ற அனிமல்ஸுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த பாம்புக்கு நம்ம தியானத்தில் இருக்கோம், நம்ம மனசு அமைதியாக இருக்குது, அதாவது நம்ம பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது அந்த பாம்புக்கு புரியுது. ஓகே, அதனால தான் அது பக்கத்தில் வந்து பேசாமல் படுத்துருக்கு. இவர் எந்திரிச்சு போனார்னா அதுவும் போயிடும். அடுத்த நாள் இவர் வந்து உட்காரும்போது அதுங்கெல்லாம் ஓடி வரும். அந்த மாதிரி, அதாவது இந்த பாம்புக்கெல்லாம் நம்மளோட மனோநிலையை புரிஞ்சுக்கிற சைக்கிக் பவர் இருக்குது அப்படின்னு சத்குருவும் சொல்லியிருக்காரு, முக்தானந்தாவும் இப்போ சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து இதை பார்த்து அந்த பேரானந்தத்தில் திளைச்சிக்கிட்டு இருக்கார். அதாவது அதிலையே மூழ்கி போய் இருக்கார். அது முடிஞ்சு மெடிடேஷன்லாம் முடிஞ்சு வந்தார்னா அந்த ஒரு மாமரத்துக்கு அடியில் ஒரு ஊஞ்சால் கட்டியிருக்கார்ல, அதில் வந்து உட்காந்துட்டு இன்றைக்கி மெடிடேஷனில் என்ன பார்த்தேன், எந்த உலகத்துக்கு போனேன், அங்கே என்ன நடந்தது, அதெல்லாம் திருப்பி ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அதனால் எப்போ பாரு அவர் வந்து அவரோட மனோநிலையை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கார், ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு. அது மட்டும் அதே சமயத்தில் அவர் மெடிடேஷன் பண்ணும்போது சில சமயம் அவருக்குள்ளே கோபம் வருது, கோபம்
தாபம், வெறுப்பு, இந்த மாதிரி உணர்ச்சிகளும் வருது. அவருக்கு ஒரு தடவை மெடிடேஷனில் 10 வருஷத்துக்கு முன்னே அவரை யாரோ திட்டியிருக்காரு. அவரோட ஞாபகம் வருதான், அந்த திட்டின வார்த்தைகள்லாம் வருதான். அப்போ இவரும் திட்டுறாரு. திட்டுனதுக்கப்புறம் மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறாரு, நான் இவ்வளோ தூரம் மெடிடேஷனில் எல்லாம் ஈடுபட்டுருக்கேன், நான் போய் அங்கே ஏன் அவரை திட்டினேன், அவரை கோவப்பட்டேன், இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு இவரையே கண்டிச்சுக்கிறார். ஆனால் இதைத்தான் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்ம எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கோமோ அத்தனை ஜென்மங்கள்லையும் நம்ம செஞ்ச நல்லது கெட்டதெல்லாம் பதிவுகளாக நம்ம ஆழ் மனசில் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஒரு டஸ்ட்பின் எடுத்துக்கிறோம், குப்பை கூடை. அந்த குப்பை கூடையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் அடைச்சி வைக்கிறோம். ஓகே, அது மாதிரி தான் நம்ம மனசை குப்பை கூடையாக மாற்றி இந்த ஜென்மத்தில் இல்லை, போன ஜென்மத்தில் இல்லை, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் செஞ்ச எல்லா பதிவுகளும் நல்லது கெட்டது எல்லாமே நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு முக்தியை தேடி நம்ம போகும்போது, அந்த ஆன்மீக பாதையில் நடக்கும்போது, பயணிக்கும்போது அந்த குப்பை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுக்கணும். ஒன்றொன்னா அதை வெளியே எடுத்து போட்டால் தான் அந்த குப்பை தொட்டியே அங்கேருந்து போகணும். அப்போ தான் நமக்கு முக்திங்கிறது கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பாவது கிடைக்கும். இப்போது அந்த மாதிரியெல்லாம் அந்த கிளென்சிங், இதுதான் நான் சொல்கிறது, அவரோட உடம்பில் இருக்கிற கிளென்சிங் நடக்குது. இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் அவரோட குருவோட அனுகிரகத்தினால, அவரோட குருவோட கிருபையினால், கடவுளோட கிருபையினால், குண்டலினி சக்தியோட அனுகிரகத்தினால எல்லாம் வெளியே வருது, சர்ஃபேஸ்க்கு வருது. சர்ஃபேஸ்லேருந்து வெளியே தூக்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த பாடி, மனசு, ஆத்மா எப்போவுமே புனிதமானது தான், அது களங்கமில்லாதது. ஆனால் இந்த மனசு, உடம்பெல்லாம் கலங்கப்பட்டது. அந்த களங்கங்கள் எல்லாம் தூக்கி எறியணும். அப்போ தான் நம்ம நிர்மலமான ஒரு ஸ்டேட்டுக்கு வருவோம். அப்போ தான் நமக்கு முக்தியை பற்றி நினைக்கவே முடியும். அப்போ இப்போ நாம் நினைக்கிறோமே, முக்தியை தேடி தானே அந்த வழியில் போயிட்டுருக்கோன்னு, அது நமக்கு உண்டாகிற ஆசை, முக்தி கிடைக்கணும், மறு ஜென்மம் வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம விரக்தியினால் வர்ற ஆசை. பல கஷ்டங்கள் வரும்போது இனிமேல் ஒரு ஜென்மமே எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒன்று கரெக்டு தான், இல்லைங்களா? ஆனால் அந்த முக்தியை தேடி நம்ம கரெக்டாக போகணுன்னா இந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்க அழுக்குகள்லாம் போகணும். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் மெடிடேஷனில் உட்காரும்போது அந்த 72,000 நாடிகளும் கண்ணில் தெரியுது. அந்த நாடிகளில் பிராணன் ஓடுறத அவரால் பார்க்க முடியுது. எங்கெங்கே அடைப்புகள் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ இவரே என்ன சொல்கிறாருன்னா, இந்த அடைப்புகள் நாடிகளில் இருக்க அடைப்புகள் தான் நம்ம உடம்பில் இருக்க வியாதிகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த மூலபந்தம், உட்யான பந்தம், ஜலேந்திர பந்தம், கழுத்து இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது, இதெல்லாம் அவருக்கு மெடிடேஷனில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, சில சமயம் அவருக்கு அந்த யாரோ அவர் தலையை இப்படி பிடிச்சி அமுக்கி அப்படியே தர வரைக்கும் தொட வைக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை என்னோடய குண்டலினி சக்தி தான் அப்படியே முன்னாடி உட்காந்து என் தலையை பிடிச்சி குனிய வச்சு தர வரைக்கும் தொட்டு உட்கார்ற மாதிரி செய்யுது அப்படின்னு நினைக்கிறார். அது மட்டும் இல்லை, தொட்டால் மட்டும் போல அந்த ஸ்டேட்லேயே மணிக்கணக்காக உட்காந்துருக்காராம். அதே மாதிரி சில சமயம் கழுத்து அப்படியே பின்னாடி போகுது. அப்போ பல இந்த ஹடயோகாவில் வர்ற போஸ்டர்ஸ் எல்லாம் அவர் உடம்பு இப்போ செய்யுது, அது மாதிரியெல்லாம் செய்யுது. அப்போது இவருக்கு அந்த அந்த யோக முத்ரா, அந்த கிரியாஸ், அந்த பிராணாயாமம், நாடி சுத்தி, அந்த கும்பகம், அதெல்லாம் சில சமயம் செஞ்சுருக்க மாட்டாரா இருக்கலாம், இல்லை செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் என் உடம்பில் நடக்குது, அதெல்லாம் எனக்கு நடக்குது, அதெல்லாம் நான் மெடிடேஷனில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, அப்போ இந்த சாப்டரில் அவர் சொல்கிறது இந்திரலோகத்துக்கு போனது, அங்கே உட்காந்து பார்க்குறது,
அங்கேருந்து வேறு உலகத்துக்கெல்லாம் போகிறது. அப்புறம் அவர் மெடிடேஷனில் இருக்கும்போது எப்போவுமே இருக்கும்போது அவருக்கு உடம்பில் நடக்கிற வித்தியாசங்கள், போஸ்டர்ஸ், வேறு யோகா செய்கிற மாதிரி முத்திரைகள், பந்தாக்கள் அதெல்லாம் அவரை அறியாமல் நடக்குது அவரோட உடம்பில் அப்படின்னு எழுதியிருக்கார். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கும் நல்லது. ஏன்னா நாளைக்கு நமக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இல்லை, நடக்கலாம். அப்படி நம்ம அதுக்கு தயாராக இருந்தோம்னா நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம பயப்படக்கூடாது. நம்ம இதையும் அவர் எப்படி மெடிடேஷனில் பார்த்து ரசிக்கிறாரோ அது மாதிரி நமக்கும் தைரியமாக பயப்படாமல் பார்த்து ரசிச்சுட்டு அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு தெரியணும். அதுக்கு உண்டான சக்தியை அந்த குண்டலினி, நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புலையும் இருக்கிற குண்டலினி சக்தி தான் நம்மளை வழி நடத்தணும். வாழ்க வளமுடன்.